عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் பாக்கியாத் சாலிஹாத்தின் நாசிர் ஹஜரத் அவர்களே, அவர்களுக்கு முன்னாலே பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கூறிய பாக்கியாத்தினுடைய பேராசிரியர் மௌலானா இக்பால் காசிமி ஹஜரத் அவர்களே, மற்றும் நகருடைய உலமாக்களே, பிரமுகர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயம் வெற்றி பெறுவதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கிறான். குர்ஆன் ஹதீஸ் என்பது இருக்கிறதே, அதை பல இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹக் என்று சொல்லுகிறான். குர்ஆனிலே என்ன சொன்னானோ அதுதான் ஹக். எதுவெல்லாம் ஹக்கோ அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஹக்கு குர்ஆனுக்கு அப்பாலே இல்லை, குர்ஆனிலே எந்த ஹக்கும் இல்லாமலும் இல்லை. ஹக் என்பது ஒரு ஆழமான, அகலமான, விரிவான, கியாமத்து வரை விசாலத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை கூட ஹக் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்லுகிறோம். ஒரு உண்மையை ஹக் என்று சொல்லுகிறோம், நேர்மையை ஹக் என்று சொல்லுகிறோம், எதுவெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் ஹக் என்று சொல்லுகிறோம். குர்ஆனை அல்லாஹ் ஹக் என்று சொல்லுகிறான், நபியை அல்லாஹ் ஹக் என்று சொல்லுகிறான், தீனை அல்லாஹ் ஹக் என்று சொல்லுகிறான். எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் ஹக். அந்த ஹக்கின்பால் வழிகாட்டுவதற்காகத்தான் திருமறையை, குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தஆலா தந்தான். அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி தந்தான். ஆனால் குர்ஆன் 30 ஜுஸு தான், 114 சூரத்து தான். ஒரு சாதாரண பையன், நல்ல ஞாபக சக்தி உள்ள பையனாக இருந்தால் 6 மாதத்தில் கூட மனனம் செய்துவிட முடியும். 6 மாதத்தில் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். 6 வயதில் குர்ஆனை ஹிஃப்து செய்தவர்கள் இருக்கிறார்கள். 16 வயதில் கூட எஸ்என்எல் குர்ஆனை தொடாதவர்கள் வாழுகிற இந்த காலத்திலே, 16 வயதில் கூட எஸ்என்எல் குர்ஆனையும் தொடாதவர்கள் வாழுகிற இந்த காலத்திலே 6 வயதில் குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்தவர்கள் எத்தனையோ பேர். அது போன்ற சூழ்நிலை அமைய வேண்டும். நமக்கு அந்த சூழ்நிலை அமையவில்லை. நாம் சூழ்நிலை அமைவதை விரும்பவும் இல்லை, அமைக்க நாட்டம் கொள்ளவும் இல்லை. ஆகையினாலே அது அமையவில்லை. எங்கே சூழ்நிலை இருக்கிறதோ அங்கே பெண்கள் குர்ஆனை ஹிஃப்து செய்து தினமும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு ஒரு, அதாவது கற்பனை, ஒரு தோற்றம் என்ன ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், குர்ஆனை ஹிஃப்து செய்வதே தராவீஹ் தொழுகை வைக்கத்தான். தராவீஹிலே குர்ஆன் ஓதுவது இல்லை என்றால் குர்ஆனுடைய ஹிஃப்தை இல்லாமல் போய்விடும் என்று அஞ்ச வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் மீது முஹப்பத்திலே மனனம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ரமலானிலே ஓதுவது அந்த ரமலானுடைய புனிதத்துவத்தின் காரணத்தினால தங்களுடைய தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ரமலானிலே ஓதப்படுகிறது, அவ்வளவுதான். ரமலானிலே தராவீஹிலே ஓதுவதற்காக குர்ஆனை ஹிஃப்து செய்வது என்பதற்கு நான் சொல்லுவேன் அது ஒரு குற்றம் என்று. ஏனென்றால் மற்றவைகள் எல்லாம் மறக்கப்படுகிறதே, அது குற்றம் இல்லையா? ஓதலாம், ஓத வேண்டும். ஆனால் அதற்காக ஹிஃப்து செய்வது, பிறகு அதனுடைய பின்னணியிலே இன்னொரு நோக்கம் சேர்ந்து கொள்கிறது. இதுவெல்லாம் நியாயமற்ற காரியங்கள். 6 வயதிலே குர்ஆன் முடித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் அளவு இவ்வளவுதான், 114 சூரத்து தான். சூரே ஃபாத்திஹாவிலிருந்து ஆரம்பிக்கிறது, சூரே பக்கரா, சூரத்து நாஸிலே முடிந்து விடுகிறது. சாதாரணமாக நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் எந்த ஆயத்தை எடுத்தாலும் சொல்லிவிட முடியும், எந்த ஆயத்தை எடுத்தாலும் சொல்ல முடியும். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக வந்திருக்கிற ஹதீஸுடைய கிதாபுகள் கொஞ்சம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இந்த இரண்டும் சேர்ந்து கியாமத்து வரை நமக்கு வழி தந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி? திருத்தப்படாமல், மறுபரிசீலனை செய்யப்படாமல், எந்த விதமான அதிலே அபிப்பிராயங்கள் கொண்டு வரப்படாமல், காலம் முன்னேறுகிறது முன்னேறுகிறது முன்னேறுகிறது,
கோவேறு கருவியே போய் கொண்டிருந்த காலம் போய் இன்று ராக்கெட்டிலே பறக்கிற காலம். மணிக்கு 6650 கிலோமீட்டர் வேகத்திலே போகக்கூடிய கான்கார்டு விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்ட காலம். மணிக்கு 6650 கிலோமீட்டர் என்ன வேகம்! இங்கிருந்து லண்டனுக்கு 1 மணி நேரத்திலே போய்விடலாம், லண்டனிலிருந்து நியூயார்க்கு 1 மணி நேரத்திலே போய்விடலாம். இப்படிப்பட்ட காலத்திலே இந்த காலம் அது கோவேறு கருவியே போய் கொண்டிருந்த காலம். அன்றைக்கு இறங்கிய குர்ஆன் இன்றைக்கும் பொருந்துகிறது என்றால் அது எப்படி? இன்றைக்கல்ல இனி எந்த காலம் வந்தாலும் பொருந்தும் என்பது எப்படி? ஒரே ஒரு வழிதான் சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் நபியின் மூலமாகவும் இந்த குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஜ்திஹாத் செய்து மஸலாக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் என்பது ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையின் மீது என்னவெல்லாம் வருமோ அதுவெல்லாம் போய்கொண்டே இருக்கலாம். எப்படி ஆழமான அஸ்திவாரம் போட்டு விட்டால், ஒரு ஊரிலே பார்த்தேன், ஒரு கட்டடம் கட்டிக் கொண்டிருந்தார்கள், எத்தனையோ மாடி என்று சொன்னார்கள். அதற்கு ஆழமான பில்லர் போடப்படுகிறது, பில்லரின் மீது கட்டப்படுகிறது. 60 பில்லர் போடுகிறாராம். ஒரு பில்லரும் 1 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய்க்கு பூமிக்கடியில பில்லர் போட்டு அதற்கு மேலே கட்டடம் கட்டப் போகிறார். ஏனென்றால் அதற்கு மேலே எழுப்பப்பட வேண்டிய மாடிகள் எத்தனையோ, எண்ணிக்கை கூடுதல் ஆகையினால ஆழமாக அடிப்படை போடப்பட்டிருக்கிறது. 60 பில்லர் 60 லட்சம் ரூபாய் திரை கட்டணம் அதற்கு மேலே. இது போன்று அஸ்திவாரம் எல்லாம் போட்டிருக்கிறான். உலகம் என்று வரை இருக்குமோ தெரியாது, என்று வரை என்று ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கணக்கு சொல்லி இருக்கிறதாம். 2023 நவம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உலகம் அழிந்துவிடும். கம்ப்யூட்டர் கணக்கு அழியட்டும் அல்லது இருக்கட்டும், போகட்டும், போகாமல் இருக்கட்டும், நமக்கு எது பற்றியும் கவலை இல்லை. நமக்கு ஒரே ஒரு கவலை, இந்த உலக மக்கள் உண்மையை பெற வேண்டும், நல்லதை பெற வேண்டும், நேர்மையை பெற வேண்டும், சத்தியத்தை அடைய வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், சகோதர மனப்பான்மையோடு வாழ வேண்டும், உலகம் முழுவதும் இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். இதற்கு என்ன வழி? அந்த வழி சொல்லுவதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வாழ்க்கை குறிப்பிட்ட வாழ்க்கை, இன்றோ நாளையோ முடியும். ஒரு நாள் கேள்விப்படத்தான் போகிறோம். மரணம் என்று சொல்லுவதாலே மரணம் வந்து விடுவதில்லை. எனவே மரணம் என்று சொல்லாமல் இருப்பதாலே மரணம் தள்ளி போவதும் இல்லை. மரணம் தவிர்க்க முடியாததும் தள்ளி போட முடியாததும், மரணம் தவிர்க்க முடியாததும் தள்ளி போட முடியாததும், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே, நிர்ணயிக்கப்பட்ட விதத்திலே, நிர்ணயிக்கப்பட்ட முறையிலே வந்தே தீரும். ரோட்டிலே மரணம் என்றால் வீட்டுக்கு கொண்டு வந்து விட முடியாது. வீட்டிலே மரணிப்பார் என்று அல்லாஹ் தலையிலே எழுதியிருந்தால் அவனை வீதியிலே கொண்டு போய் சாகடிக்க இந்த உலகத்திலே எந்த சக்தியும் இன்று வரை இல்லை. இவனுக்கு வீட்டிலே மரணம் என்றால் வீட்டிலே தான் மரணம், இவனுக்கு காட்டிலே மரணம் என்றால் காட்டிலே தான் மரணம், இவனுக்கு களத்திலே மரணம் என்றால் களத்திலே மரணம், இவனுக்கு யுத்த களத்திலே மரணம் என்றால் யுத்த களத்திலே மரணம். சோதரர்களே, தவிர்க்கவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது. நாம் இந்த உலகத்திலே மரணிக்கத்தான் பிறந்திருக்கிறோம். மரணத்திற்கு அஞ்சுகிறவர்களா நாம்? அம்மரணத்திற்கு என்றுமே அஞ்சப்போ. நாம் விரும்புவதெல்லாம் உலகத்திலே சமாதானமும் சாந்தியும் தான். இஸ்லாம் என்ற பெயரே சாந்தி என்ற அர்த்தத்திலே உள்ளது. இஸ்லாம் என்ற பெயரே சமாதானம் என்ற அர்த்தத்திலே உள்ளது. இஸ்லாம் என்ற பெயரே சகோதரத்துவம் என்ற அர்த்தத்திலே உள்ளது. மறுக்க முடியுமா? இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு உலகத்தை நோக்கி கூறுகிறோம். இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு மதத்தை காட்டவில்லை. இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு மனிதனிலே ஒரு போதையை ஏற்படுத்தவில்லை, மனிதனிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இஸ்லாம் என்ற வார்த்தை அகராதியை எடுத்து பாருங்கள், அரபியிலே இருக்கிறது, அவ்வளவுதான். சாந்தி என்றுதானே அர்த்தம், சமாதானம் என்றுதானே அர்த்தம். முஸ்லிம் என்று சொல்லுகிறவருக்கு சமாதானத்தை விரும்புகிறவர் என்றுதானே அர்த்தம். சமாதானத்திற்கு மாறாக வேலை செய்கிறவர் ஒரு காலமும் முஸ்லிமாக இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஒரு முஸ்லிம் சமாதானத்தை விரும்புவார். சமாதானத்தை விரும்புகிறவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை, வெளிரங்கத்திலே சமாதானத்தை விரும்பினால் அந்தரங்கத்திலே வேறொன்று இருக்கும். எனவே சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்து கியாமத் வரை எப்படி வழிகாட்டுகிறது என்றால் அடிப்படை ஆழமாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே எந்த கட்டிடம் வேண்டுமானாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அடிப்படையில் தீர்வு கிடைக்கும். எந்த சிக்கல் வந்தாலும் இந்த அடிப்படையிலே தீர்வு கிடைக்கும். என்ன வேண்டுமானாலும் கொண்டு வரட்டும், உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும். ஒருவர் கேட்கிறார், சந்திரனுக்கு மனிதன் போய்விட்டால் அங்கே எப்படி தொழுக வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் என்று கூறுகிறோம். ஆனால் இமாம்கள் எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை சொல்லுகிறோம். அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள்? அதே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை. ஒன்று கூட வல்லாஹி பில்லாஹி
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு தடவை அல்ல, ஒரு 1000 தடவை சத்தியம் செய்து சொல்லுகிறோம். என்னென்ன மசாலாக்கள் இமாம்கள் சொன்னார்களோ குர்ஆன் ஹதீஸில் தான் சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு எந்த மசாலாவையும் சொல்லியதில்லை இமாம்கள். அப்படி சொன்னால் அவர்கள் இமாம்களாக இருந்ததில்லை. ஞாபகம் சகோதரர்களே, எந்த மசாலாவையும் ஒரு இமாமும் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு சொன்னதில்லை. எதுவெல்லாம் இருக்கிறதோ குர்ஆன் ஹதீஸ் இருந்து எப்படி இருக்க முடியும்? அதுதான் இஜ்திஹாத் என்ற வழி இருக்கிறது, கியாஸ் என்ற வழி இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து எடுக்கப்படுகிறது. இதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு அனுப்பினார்கள். ஒரு ஹதீஸ் தான், ஆனால் கியாமத் வரை வழிகாட்டுகிற ஹதீஸ். அன்னலார் அவர்களுடைய பொன்மொழிகள் இருக்கின்றன. அதை பொன்மொழிகள் என்று சொல்லுவது பொருத்தமற்றது. ஏனென்றால் பொன்னும் அழிந்து போகும், ஆனால் எங்களுடைய நபியுடைய பொன்மொழிகள் அழிந்து போகாத அதை விட உயர்ந்த மொழிகள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சிறிய சிறிய கலிமாக்களே மகா பெரிய பெரிய அர்த்தங்களை பொதிந்து சொல்லக்கூடிய, அதிலே புதிய வைத்து சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கப்பட்டிருக்கிறேன், கொடுத்தவர் அல்லாஹ். எனக்கு இருக்கிறது என்று சொல்லவில்லை. கவனிக்க வேண்டும் பெரியவர்களே, நண்பர்களே. நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹுவால் அளிக்கப்பட்டிருக்கிறேன். ஜவாமில் கலீம் சில வார்த்தைகள், ஆனால் அதனுடைய கருத்து பக்கம் பக்கமாக இல்லை, பாகம் பாகமாக வால்யூம் வால்யூமாக விரிந்து கொண்டே போகும். அந்த தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமுக்கு தான் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹதீஸை ஹஜ்ரத் யமன் ரலியல்லாஹு ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு அனுப்பும் போது கூடவே செல்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சஹாபி தானே போய்விட்டு வாருங்கள் என்று அனுப்பவில்லை. யமனுக்கு முஅல்லிமாக அனுப்புகிறார்கள், போதனையாளர்களாக அனுப்புகிறார்கள். இன்னும் நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டுமானால் கவர்னராக அனுப்புகிறார்கள். யமனுக்கு போகிறார்கள். போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆதுடனே போகிறார்கள். ஒருவரை வழி அனுப்புகிற முறை இதுதான். அவர் செல்லும் போது அவருடனே செல்ல வேண்டும். எதுவரை நம்மால் போக முடியுமோ அதுவரை போவது சுன்னத்திலே உள்ளது. ஒருத்தர் போயிட்டு வர்றேங்கிறார், சரி போறாரு தானே போங்கன்னு உட்கார்ந்து அனுப்புறதில்லை. அவர் போகும்போது அதுக்கு அரபியில முஷாயாத் என்று சொல்லுவது, அவருடன் நடந்து செல்லுவது. வருகிறார் என்றால் அவரை போய் வரவேற்பது. கூமு இலா சய்யிதிக்கும், இதே ஹஜ்ரத் முஆத் நினைக்கிறேன். அவர்கள் வரும்பொழுது உங்களுடைய தலைவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். வரும்போது வரவேற்பதற்காக எழுந்து செல்வதும், செல்லும் போது வழி அனுப்புவதற்காக அவர்களுடன் நடந்து செல்வதும் சுன்னத்திலே சேர்ந்தது. அதே போல வந்து உட்கார்ந்தால் உட்காருவதற்கு பக்கத்தில் இடம் இருந்தால் கூட கொஞ்சம் அசைந்து கொடுப்பது கூட சுன்னத்து. எந்த அர்த்தத்திலே? அவருடைய உட்கார்தல் எனக்கு விருப்பம் தான் என்று காட்டுவதற்காக. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்கும் செய்தார்கள், நாயகமே இடம்தான் இருந்தது, நான் உட்கார்ந்தேனே, நீங்கள் எதற்கு அசைந்தீர்கள்? உங்களுடைய அமருதல் எனக்கு விருப்பம் என்பதை காண்பிப்பதற்காக நான் அசைந்தேன் என்று சொன்னார்கள். எனவே உடனிருப்பவர்களுடனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் வாகனத்திலே குதிரையிலே புறப்பட்டு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கூட போனார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூட போன உடனே ஹஜ்ரத் முஆத் இறங்க முயற்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் நடந்து வரும்போது நான் உட்கார்ந்து போவது பொருத்தமாக இல்லை என்று சொன்னார்கள். நீங்கள் இறங்கவும் மாட்டீர்கள், நான் ஏறவும் மாட்டேன்.